அத்தை, என்னத்த இவ்வளவு நேரம் ஆச்சே? சின்னு ராகு அவனை பத்தி எதுவுமே ஃபோன் பண்ணி சொல்லவே இல்ல. வராலாமா இல்ல அங்கேயே தங்கிக்கிறாளாமா? ஏங்க, நீங்களும் எங்க அமைதியாவே இருக்கீங்க. பிள்ளை இன்னும் வீட்டுக்கு வந்து சேரவே இல்ல. கொஞ்சம் கூட அந்த அக்கறையே இல்ல உங்களுக்கு. இங்க உங்க அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே தலையாட்டிக்கிட்டு இருந்துக்க வேண்டியது. என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேளுங்க. இப்ப என்னத்துக்கு நீ அவனை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கா? உனக்கு ஏதாச்சும் கேட்கணும்னா நேரடியா என்கிட்ட கேளு. அதை விட்டுட்டு ஏங்க நோங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்கிட்ட கேட்கற மாதிரிலாம் என்கிட்ட கேட்காத, புரிஞ்சுச்சா? பிள்ளை மேல அக்கறை இப்பதான் புதுசா பொத்துக்கிட்டு வந்துட்டு போல. இத்தனை நாளா பிள்ளை மேல அக்கறை எங்கடி போச்சு உனக்கு? கேட்க எங்க போச்சு? ஒரு பிள்ளை முக்கியம், ஒரு பிள்ளை முக்கியம் இல்லைன்னு யாராச்சும் நினைப்பாங்களா? நீ ஏன்னா அப்படி நினைக்கிறவள் தானே. அதனாலதான் அப்படியே அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிற போல. இப்படி அபாண்டமா என் மேல பழியப்படாதீங்க. ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க தான். ஒரு பிள்ளை முக்கியம், ஒரு பிள்ளை முக்கியம் இல்லைன்னா என்னைக்குமே நினைச்சது இல்ல. ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க தான். சும்மா சும்மா இதையும் அதையும் பேசிக்கிட்டு. சேத்த, உங்களுக்கு ரெண்டு கண்ணு இருக்கு. அந்த ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு வேணுமா வேண்டாமான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? வலது கண்ணு தான் வேணும், இடது கண்ணு வேண்டாம், இல்ல இடது கண்ணு தான் வேணும், வலது கண்ணு வேண்டாம்னு சொல்லுவீங்களா என்ன? அதே மாதிரிதான் எனக்கும் என் பிள்ளைங்க. எனக்கு எப்பவுமே என் பிள்ளைங்க ரெண்டும் முக்கியம் தான். இங்க பாருல, உன் பொண்டாட்டி சும்மா சும்மா என்கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த பேர்ல என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ. நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். வாயை முடிக்கிட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் நான் மனுஷியா இருப்பேன். சும்மா நான் எதையாச்சும் பேசிக்கிட்டு அவளுக்கு தேவைன்னா ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே. அவ போன் அவ கிட்ட தானே இருக்கு. இல்ல புடிங்கி வச்சுக்கிட்டாங்களா யாராச்சும்? ஐயோ, அவ சொல்றான்ல, நான் கேட்கலாமா? உண்மையாவே கேட்கறேன். என்ன ரேஷ்மா இவ்வளவு நேரம் ஆச்சு வரவே இல்லை வீட்டுக்கு? அதனாலதான் கேட்கிறேன், சொல்லு. ஏலே, தெரியாம தான் கேட்கேன். பெத்தது நீ ரெண்டு பேரும் தானே. என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டு போனை பண்ணி அது ராத்திரி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன? உங்களுக்கு தேவைன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க. எதை இவ வசனம் அடிச்சுக்கிட்டு இருக்காளே, ரெண்டு பிள்ளையும் நான் கண்ணாதான் பாக்குறேன், காதை பாக்குறேன், மூக்காதான் பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு அப்போ ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே. ஏன் உன் பிள்ளை பேசல உன்கிட்ட? சொல்லு. அதெல்லாம் தேவையில்லாத பேச்சுமா. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் கேட்கறது கரெக்டா தான் இருக்கு. உன் பிள்ளைய நீ எப்படி முக்கியமா நினைக்கிறியோ அதே மாதிரி அவனும் நினைக்கணும்ல. ஏன் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேங்க? அவன் நம்பர் இல்லையா? இல்ல நம்பர் டெலிட் ஆயிட்டா? சொல்லு, நான் வேணா தரவா? நம்பர் ஒன்றும் இல்லாமலாம் இல்லை. என் பிள்ளை நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுவான். அவள் கூட ஒருத்தி இருக்காளே, அவதான் எல்லாத்துக்கும் காரணம். என் பிள்ளையை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பா. எனக்காக என் பிள்ளை அங்கே சண்டை போட்டு வேண்டான்னு சொல்லி தான் நான் பொறுமையா இருக்கேன். ஆமா, நான் ஒன்றும் அப்படிப்பட்டவெல்லாம் இல்லை. சும்மா இதையாச்சும் பேசிக்கிட்டு. சரி, இப்போ உங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்பாங்களா மாட்டாங்களான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. இல்லைன்னா ரேஷ்மாக்கே ஃபோன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ஒன்றும் ரேஷ்மா நம்பரும் இல்லை. ஃபோன் பண்ணா ஒன்றும் எடுக்காமல் இருக்க மாட்டான். இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோன் பண்ணி யோசிக்கிறேன். அந்த பையன் கூட இருந்தால் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஆமா, சும்மா அதை இதன்னு பேசிக்கிட்டு. உங்க அம்மா மட்டும்தான் அப்படியே பெரிய நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. எங்க உங்க அம்மாவால ஃபோன் பண்ண முடியுமா முடியாதான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. ஆமா, நம்ம கிட்டலாம் ஃபோன் இருக்க தான் செய்து, அதுல இருந்து ஃபோன் போகவும் செய்யும். இப்போ ஃபோன் பண்ண முடியுமா முடியாதா அதை மட்டும் கேட்டு சொல்லுங்க. இல்ல தெரியாம தான் கேட்கேன். முடியாதுன்னு சொன்னா உன் பண்டாட்டி என்ன பண்ணுவாளாம்? நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதானே, வாய்க்குழுப்பு மட்டும் அடங்கவே அடங்க செய்யாத உனக்கு. ஐயோ கடவுளே, ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல. தயவு செஞ்சு போனை பண்ணி கேளுமா. இல்லை, போனை பண்ணுன்னு ஓயாம என்ன போட்டு கொடுமைப்படுத்துறீங்க இப்படி பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டே. இல்ல தெரியாம தான் கேட்கேன். போனு ப்ராப்ளம் ஆகி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது? போனை வாங்கியா கொடுத்த நீ? இவர் போன் மட்டும் வாங்கி தர மாட்டாராம். ஆனா என்கிட்ட இருக்க தேவையை மட்டும் இவர் பிடிச்சிப்பாராம். நல்ல கதையா இருக்க. உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாலோ, தேவைக்கு மட்டும் உங்க அம்மா கிட்ட பேசிக்கோங்க, தேவையில்லைன்னா பேசாதீங்க, அப்படியே ஒதுங்கி இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தமிழ்ல கேட்கறேன். சொல்லி பதில் சொல்லி. நான் அதான் சொன்னல, மறந்துட்டேன் வேலையில. அதுவும் பேர் வாங்கி கொடுத்துட்டானே, அப்புறம் என்ன? ஆமா ஆமா, என் பேரை வாங்கி கொடுத்துட்டான். இந்த போன்ல கேமராலாம் கூட இருக்கான் தெரியுமா உனக்கு? அந்த கேமரால இப்படி நம்ம போட்டோ எல்லாம் எடுத்துக்கலாமா? கேமரா இருந்தா போட்டோ எடுக்காம பின்ன சமையல செய்வாங்க. பாருல, பொண்டாட்டி அமைதியா இருக்க சொல்லேன். ஐயோ கடவுளே, இதுக்குதான் வீட்டுக்கே வரதில்ல. நீங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்து பாத்தீங்களா? அதான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் முதல்ல எந்தி கிளம்புறேன். இல்ல இரு, போன் பண்றேன். போன் பண்ணு. பாட்டி, என்ன பண்ற பாட்டி? தூங்கிட்டியா? இல்ல கூறு கட்டவனே, தூங்கினா நான் எப்படி இல்ல உன்கிட்ட போன் பண்ணி பேசுறேன்? ஆமால பாட்டி, கரெக்ட். நீ சொன்ன எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். என் செல்ல பாட்டி, என் வெள்ள பாட்டி, என் ஜாங்கிரி பாட்டி, என் பூந்தி பாட்டி. யாமல ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுற? என் பேரண்டிக்கு அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு? சொல்லல, என்கிட்ட சொன்னா நானும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்ல. குரல்ல ரொம்ப சந்தோஷமால தெரியுது. ஒரு படியா பேசுற மாதிரி இருக்க. என்னாச்சு? ஆமா பாட்டி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கேன் பாட்டி. ஏழை, சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுது. அத என்ன காரணம்னு சொல்லாம சந்தோஷமா இருக்கேன்னு கிட்டுக்கா? ஏழை, ஏதாச்சும் நல்ல விஷயமோ? அனு எதனா மாசமா இருக்காளோ? அதுதான் இல்லையே பாட்டி. அதான் போயிட்டேன், குழந்தைதான். அதுதான் போயிட்டு. ஐயோ, நான் ஒருத்தி கூறுகிட்டவன். சரி, என்ன விஷயம் சொல்லு. அதுவா பாட்டி, ரேஷ்மா இருக்கல்ல, ரேஷ்மா சொன்னா இந்த மாதிரி
அவளுக்கு கல்யாணத்துக்கு மட்டும் தானே சம்மதம்னு சொன்னா. ஆனா கல்யாணம் எப்ப பண்ணிப்போன்னு சொல்லலல்ல. அது என்ன தனியா கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு சொன்னா. அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா. அதுவும் இந்த ராம்குமார கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசையா. அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா பாட்டி உன் பேத்தி, தெரியுமா? அடடடடடடா, என் பியாராண்டிக்கு நடுராத்திரி 11 மணிக்கு ஃபோன் பண்ணா கூட என் பியாராண்டி என்கிட்ட சந்தோஷமான விஷயத்த தான் சொல்லுவான். என் பியாராண்டி இருக்கானே, என் பியாராண்டி வாயில ஸ்வீட் எடுத்துட்டு வந்து சர்க்கரையா கொட்டு கொட்டுன்னு கொட்டணும். அப்புறம் வேற என்ன விஷயம் சொல்லு சொல்லு. ஆ ஆனா அவளுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்காம் பத்தி. அது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு என்கிட்ட சொல்லிட்டா. நான் அவளோட செல்ல தம்பில, அதான் இந்த செல்ல தம்பி கிட்ட மட்டும் சொல்லிட்டவே இருக்கா. நீ கேட்கறத பத்தி அவ கோவப்படுவா என்கிட்ட. சரியா? நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேனே அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் கையில கிள்ளி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் டிக்கு போட்டு. நீ யார்கிட்டயும் சொல்லாத, நானும் உன்கிட்ட சொல்லல. சரியா? ஆ ஓகேவா? இந்த டீலிங்கு நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும். அது என்னமல சிக்கலி? அது என்னன்னு என்கிட்ட சொல்லலையே அவ. அதுக்குள்ள கோவப்பட்ட மாதிரி கிளம்பிட்டா. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதனால நான் அவகிட்ட கேட்க முடியல. நான் கடைக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த கேப்ல அவ கிளம்பி போயிட்டா பத்தி. போன் பண்ண எடுக்க மாட்டேங்க. நானும் அதையும் அவளை கொஞ்சம் இல்ல 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 ரொம்பவே வச்சு கலாய்ச்சிட்டோம். அதான் கோவத்தைப்பட்டு கிளம்பிட்டான்னு நினைக்கேன். அது பிரச்சனை இல்ல. நாங்க நேர்ல போய் ஜாலியா பேசணும்னா அவ பேசிடுவா. அவ்வளவுதான். நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. சரியா? ஆ ஓ, கிளம்பிட்டாளா? சரி சரி, அந்த தம்பி கூட தான் வராளோ? இல்லையே. அனு அவர் கூடயே போறாங்க. ஆ? ஆஹா. ஆ, ஏன் மறைக்கிறா? சரி. இல்ல பாட்டி. அவரு தனியா போயிட்டாராம் முன்னாடியே. இவ இப்பதான் கிளம்பி இருக்காளாம். நாங்க வரக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போயிருக்கா. எனக்கு தெரிஞ்சு வந்துருப்பா. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவா பாட்டி அவளை வீட்டுக்கு. ரோஷன் இங்கே படுத்து தூங்கிட்டான் பாட்டி. அதனால நாங்களே அவனை வச்சுக்கிட்டோம். சரியா? நான் நாளைக்கு இல்ல 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 ஒரு வாரம் கழிச்சு கூட்டிட்டு வந்து விடுறேன். ஆ கொஞ்ச நாள் நாங்களும் வச்சுக்கிறோம் ரோஷனை. சரியா பாட்டி? சரிம்ல, ரொம்ப குரல் ஒரு மாதிரி படியால இருக்கு. வேலை அதிகமா செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் பியாராண்டி. அதான் ஒரு மாதிரி பேசுறான். சரியா, நீ படுத்து உறங்கு கொஞ்ச நேரம். சரியா? சரி பாட்டி. குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். பாய். சரி சரி, குட் நைட்டு. சீட்டு வரும் ரூம்ல போ. சரி பாட்டி. என்னம்மா ஏதோ சந்தோஷமான விஷயம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த. அனு மறுபடியும் மாசமா இருக்காளா? அதுதான் ரகு சந்தோஷமா சொன்னானா. என்கிட்டயே போன் கொடுத்துருக்கலாம்லம்மா, நானும் பேசிருப்பேன்ல. ஏழை, அது வந்து சின்னத்த அனு மறுபடியும் மாசமாவா இருக்கலாம். என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை? அவதான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாலாமா யார்கிட்டயும்? நினைச்சேன் அப்ப வீட்டு சைடு மட்டும் எல்லாருக்கும் சொல்லியிருப்பா, நம்ம வீட்டுல மட்டும் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா போல. ஆனா நம்ம பிள்ளை அப்படி இல்லைல்ல, நம்மளுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நமக்கு தோணி இருக்கு பாருங்க. அதான் நான் வளர்த்த வளர்ப்புங்கிறது. நாளைக்கு போய் எல்லாருமே பார்த்துட்டு வந்துருவோம். சரிங்களாத்த? ஒரு சில குணத்தெல்லாம் திருத்தவே முடியாது. என்னதான் சந்தோஷமான விஷயத்த சொன்னாலும் அதுல என்ன குறை சொல்லி அவளை பேசலாம்னு நினைக்கிற பாரு, அதுதான் டச்சைனி. நீ மரியாதையா போயிட்டு எனக்கு ஒரு காப்பி எடுத்துட்டு வா போ. அவன் முதல்ல என்ன சொன்னான்னு சொல்லுங்க. நீ நினைக்கிற மாதிரி அனு ஒன்றும் மாசமெல்லாம் இல்லை. அவன் வேற ஒரு விஷயத்த தான் சொன்னான். ஆமா, அதான் மாசமா இருக்க வேண்டிய பிள்ளைய எல்லாமே என்னென்னமோ பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டீங்களே. அப்புறம் என்ன இனி பேசி என்ன ஆக போகுது? அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது என்ன? ஓ, மாசமா இல்லையோ? நான் கூட மாசமா இருக்காளோன்னு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டுட்டேன். சரி, யார என்ன சொன்னா? அதானே, நாய் வாழை எப்படி நிமித்த முடியும்? அவ இருக்காமா, நீ சொல்லி. அப்போ இது விஷயம் இல்லைன்னா அப்ப வேற என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்லல, ரேஸ்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலாம். அத்தை, உண்மையாவ சொல்றீங்க? ஐயோ கடவுளே, வீட்டுல வர எந்த ஸ்வீட்டுமே இல்லையே. பிள்ளை வந்தோடனே அந்த பிள்ளைக்கு கொடுக்கணுமே. சக்கரை மட்டும் தானே இருக்கு. சேமியா இருக்கு. நான் போய் பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். நில்லு நில்லு, பறக்காத. அவ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாலாம். அவளுக்கு மனசுல ஏதோ சங்கட்டமா இருக்கும் போல. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைலாம் படுறா போல. ஆனா என்னமோ விஷயத்தினால அவ கல்யாணம் பண்ணிக்க யோசிக்கிறான்னு சொல்றான் ரகு. அது விஷயத்தை பத்தி ரகு கிட்ட சொல்லலையா. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு அதுக்கான டைம் வேணும்னு மட்டும் கேட்டிருக்காப்புல. என்கிட்டயும் அதுதான் சொன்னான். ஒரு 6 மாசம் என்னை விட்டுருங்க, யாரும் எதை பத்தியும் கேட்காதீங்க, எனக்கா தோணி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னான். இப்ப தோணி இருக்குல்ல, கூடிய சீக்கிரமா முடிவு எடுத்துருவா. அது வரைக்கும் நம்ம எதை பத்தியும் கேட்க வேண்டாம் அவகிட்ட. இனிமே கல்யாணம் கச்சேரின்னு எதுவுமே பேச வேண்டாம். அவளே சொல்லுவா ரகு கிட்ட. சரிங்க அத்தை, எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ இப்படி சந்தோஷப்படுறன்ற பேர்ல மொத்தமா அவகிட்ட மாட்டி விட்டுறாத. அதுக்கப்புறம் ரகு கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிருவாரா.
ஆமா. சரிங்க அத்தை, சரிங்க அத்தை. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி சரி. ரோசன் வரலையா, ரேஸ்மா மட்டும் தான் வரலாம். அந்த தம்பி கூடயா அத்தை? இல்ல அந்த தம்பி முன்னாடி கிளம்பிட்டு போல, ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு. இவன் மட்டும் தான் வரதா சொன்னான். ரோசன் அங்கேயே தூங்கிட்டேன்றதுனால அங்கேயே வச்சுக்கிறேன் ரகு சொல்லியிருக்கான். சரிங்க அத்தை. ஷோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விஷயத்த கேட்கும் போதே. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார் சத்தம் கேக்குது, வந்துட்டான்னு நினைக்கேன். அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். அவளே வந்து ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சானா சொல்லட்டும். கொஞ்ச நேரம் மூஞ்சில இருக்க சிரிப்பு ஆஃப் பண்ணு. மூஞ்சியே காட்டி கொடுத்துரும் போல 2 பேரும் மூஞ்சியா. அமைதியா இருங்க. சரிங்க அத்தை, சரிங்க அத்தை. சும்மா சும்மா என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க ரகு. மரியாதையை இப்போ என்னீங்க என் மேல இருந்து செந்தீங்கன்னு சொன்னேன். ஷகு உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ சொல்லியும் மறுபடியும் போய் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா நீங்க? செல்லம் அந்த ஆட்சி நம்ம சொல்லணும். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வர இருங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து உங்க 2 பேருக்கும் இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பேசினாலும் உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி அப்படி நடிப்பீங்க. கேட்டா நான் குடிச்சிருக்கேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? காலையில விடிஞ்சா ஐயோ நானா குடிச்சாலும் எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏமாத்துவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்ன பேசினாலும் என்னுடைய எனர்ஜி தான் வேஸ்ட். அதனால நான் பேசுற மாதிரி துள்ளி கூட எனக்கு ஐடியா இல்லை. நீங்க எந்திங்க, என் மேல இருந்து எந்திங்கன்னு சொன்னேன். எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படி சின்ன பிள்ளை மாதிரி மடியில வந்து படுத்துக்கிட்டா அப்படியே உங்களை தூக்கி வச்சு தாளாட்டு பாடணும்னு நினைப்பா உங்களுக்கு. இப்ப எந்திங்கன்னு சொன்னேன். அனு, நடிக்காதீங்க நீங்க. ஆமா, திட்டுறானு என்ன நீ? ரகு பாவம் தானே. ஷானு ரகுவை திட்டுற. ரகு தெரியாம பண்ணிட்டானு. இனிமே பண்ண மாட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே பண்ணா ரகுவோட சட்டையை பிடிச்சி நீ என்ன பண்ற ரகு அப்படின்னு சொல்லி கேளு. சரியா? யாரு நீங்க? பாவமா? ஃப்ராட் 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 பண்ற வேலை எல்லாமே ஃப்ராட் வேலை தான். நம்பர் 1 ஃப்ராட் லிஸ்ட்ல ஷகு அப்படின்னு சொல்லி எழுதி எம்பிபிஎஸ்னு பேர் போட்டு போர்டு மாட்டலாம். செகண்ட் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி எம்பிபிஎஸ்னு போர்டு மாட்டலாம். 2 பேரும் சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு ஃப்ராடு தானே பண்ணுவீங்க. 2 பேரும் இருக்கீங்களே, அவ்வளவு ஃப்ராடுன்னா ஃப்ராடு. என் வாயில இன்னும் நல்ல நல்ல வார்த்தையா வந்துடும். எந்திங்கன்னு சொல்லிட்டேன். பக்கத்து ரூம்ல ரோஷன் தூங்கிட்டு இருக்கான். குழந்தை எழுந்தா பயந்துருவான். நான் போய் பக்கத்துல படுத்துக்கிறேன். நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க, இல்லைன்னா வெளியே கூட போய் படுங்க. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஷே மேல இருந்து எந்திங்க. ஷே மடி என்ன உங்களுக்கு மெத்தையா படிச்சு தூங்குறதுக்கு? எந்திங்கன்னு சொன்னேன். டென்ஷன் பண்ணாதீங்க என்ன. ஏன் பொண்டாட்டி மடியில் நான் தான் படுத்து தூங்குவேன். அப்போ யாரு தூங்குவா? என் பொண்டாட்டி மடி எனக்கு மெத்த தான். ஆமா. அனு, அனு, என்ன? பாட்டி கேட்காங்க. இப்படி நல்ல விஷயம்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, அப்போ அனு பிரெக்னண்டா இருக்காளா அப்படி சொல்லி கேக்குறாங்க அனு. அதான் அது வந்து அனு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுங்க. நான் பண்ற காரியத்துக்கு அனு அவ அம்மா வீட்டுக்கு போறாளா, இனிமே இங்க இருக்கவே மாட்டாளா அப்படின்னு சொல்லிடுங்க. கரெக்டா இருக்கும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரகு பாவம்ல. நீ என் சொல்லும்ல, என் சொல்லு குட்டில நீ செல்லம். செல்லம். செல்லமோ இல்ல வெள்ளமோ இல்ல போடா. என்னடி அட்ன புருஷனை போட வாடன்னு சொல்ற? உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. அதுவும் என் மேல. அனு, அனு, பாட்டி சொல்றாங்க அனு, குழந்தை வரப்போதா அப்படின்னு. அப்ப வரணும்ல. இதுக்கு ஒரு பதில் நான் சொல்றேன். அது அப்படியே உங்க பாட்டி கிட்ட சொல்றீங்களா? என்ன பதில் அனு? எனக்கு அந்த பதில் தெரியும். என்ன பதில்? கூடிய சீக்கிரத்துல ஒரு குட்டி அணுவோ இல்ல குட்டி ரகுவோ வருவாங்க அப்படின்னு தானே சொல்ற. சிப்போ அனு, இது எப்படி நான் பாட்டிக்கிட்ட சொல்லுவேன்? நம்ம ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவோம். ஓகேவா? மண்ணங்கட்டி அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. குடிகாரனை நம்பி அனு குழந்தை பெத்துக்க விரும்பலையா, அதனால அனு குழந்தை பெத்துக்க போறது இல்லையான்னு சொல்லிடுங்க. அனு, என்ன அனு இப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்லுவேன். அனு, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறுத்துங்க. அடுத்து நான் சொல்றேன். உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ தான் எனக்கு எல்லாமே. நீ இருந்தா என் கூட போதும். நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த டைலாக் தானே? எப்படி அனு என் மனசுல இருக்கிறது உனக்கு அப்படியே தெரியுது? ஒரு வேளை இதுதான் நம்ம மனசு பிடிச்சவங்க நம்ம மனசுல இருக்கிறது அப்படியே தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவோ? நீ என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானோ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். இதை நீங்க ஓயாம எல்லா டைலாக்லயும் போட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆமா, அதுவும் குடிச்சிட்டு வந்தா போதும் இதையே சொல்லி சொல்லி ரைட்டு ஃபுல்லா என்ன தூங்க விடாம பண்ணுவீங்க ரகு. நான் பக்கத்து ரூம்ல போய் படுத்துக்கிறேன். இதுக்கு மேல இங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தான் டேஞ்சர். நான்லாம் இங்க இல்ல. நான் அதனால அங்க போய் தூங்குறேன். அதுவும் இல்லாம ரோஷன் வேற இருக்கான். குழந்தை பாவம் பயந்துரும். நீங்க எந்திங்க. நீங்க ஒன்னும் குழந்தை இல்ல. நான் குழந்தை கூட படுத்துக்கிறேன். அப்ப நானு? நீங்க எங்க வேணாலும் படுங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல.